நீங்கள் ஒரு பெண் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலிமையை, ஒரு ஸ்ட்ரென்த்தை கடவுள் வச்சிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் ஒரு வீக்கான ஆளு கிடையாது. ஏன்னா கடவுள் அந்த முதல் மனுஷன் ஆதாமை படைத்த பொழுது அவர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேங்கிறார். இங்கிலீஷில் சூட்டபிள் ஹெல்ப்பர்னு இருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுனா ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு. இல்லை, அதில் கடவுள் சொல்ல வந்தது. அதோட ஒரிஜினல் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த எபிரேய பதத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா எபிரேய டெக்ஸ்டில் வந்திருக்கிற அந்த துணை ஹெல்ப்பருங்கிறதுக்கு வந்திருக்கிற எபிரேய பதம் என்னன்னா எசேர். பைபிளில் எசேருங்கிற வார்த்தை மற்ற இடங்களில் கடவுளையே குறிக்கிறதுக்கு வந்திருக்கிறது. யாத்திராகமம் 18:4 கர்த்தர் எனக்கு துணை நின்று, கர்த்தர் என்னுடைய எசேர் அப்படின்னு இருக்கு. கடவுளுடைய ஒரு பெயர் எபன் எசேர். எபன் எசேர்னா த ஸ்டோன் ஆஃப் மை ஹெல்ப், என்னுடைய உதவியின் கண்மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கடவுள் எசேர்னா